ஹாய்ங்க, வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து புளிச்சக்கீரை எப்படி கடையிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் எப்படி கடைஞ்சாலும் சரி, இந்த மாதிரி ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நிறைய சின்ன வெங்காயம் எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 4 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, புளிச்சக்கீரை வந்து ஆல்ரெடி வேக வச்சாச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 4 பூண்டு, அதுக்கப்புறம் வரமிளகா வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 7-8 மிளகா எடுத்திருக்கேன். ஏன்னா புளிச்சக்கீரை கொஞ்சம் நல்லா காரமாக புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாதத்துக்கு. அது வந்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலப்பருப்பு, வெந்தயம் 4 வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சிட்டுங்க. கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வந்து இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு 4 உப்பு மட்டும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்குற ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம ஒரு 4 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டில் கொரகொரப்பாக தான் நம்ம அரைக்க போகிறோம். தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை. அதை அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த வாசம் வந்து நல்லா வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணியிருக்கலாம். நான் குட்டி குட்டி தக்காளினால 4 தக்காளி எடுத்திருக்காங்க. நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 3 மட்டும் சேர்த்திக்கோங்க போதும். தக்காளி வந்து நல்லா வதங்கட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா எண்ணெயில் மசிஞ்சு வந்துடணும். நான் நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து சீக்கிரம் வந்து மசிஞ்சிரும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சுருக்க புளிச்சக்கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு சேர்த்திக்கணும். புளி வந்து ஒரு கொட்டை அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இந்த கீரை வேகிற அளவுக்கு ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிட்டோம்னா கீரை நல்லா வெங்காயம் தக்காளியோடு நல்லா வெந்து வந்துடுங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், கீரை நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா உப்பு போட்டு கடைஞ்சி எடுத்துட்டோம்னா நம்மளோட புளிச்சக்கீரை வந்து ரெடி ஆயிருங்க. இதில் இன்னும் ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு கத்திரிக்காய் வந்து ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. இப்போ வந்து வடித்த சாதம், புளிச்சக்கீரை போட்டுட்டு லைட்டாக நெய் ஊற்றி குழந்தைங்களை கொடுத்து பாருங்கள். அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலே காமிச்சிருப்பேன். என் பொண்ணுங்க வந்து புளிச்சக்கீரைனா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களே கமெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அது புளிச்சக்கீரை எப்படிடா இருக்குது? சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.